வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 19 விலங்குகளின் இயக்கங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த புக்கில் இந்த பாடத்துக்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 வீடியோவை பார்க்க போகிறோம், பார்ட் 1 பார்ட் 2. ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு, நமது உடலின் பின்வரும் பாகங்களில் எவை இயக்கத்துக்கு உதவுகின்றன? ஆன்சர் வந்து 1 மற்றும் 3. அடுத்து, பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்துக்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? ஆன்சர் வந்து மண்புழு. அடுத்து, மூன்றாவது, டேஸ் மூட்டுகள் அசையாதவை? ஆன்சர் வந்து மேல் தாடை மற்றும் மண்டை ஓடு. அடுத்து, நான்காவது, நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற பிளிப்பர்களை அணுகிறார்கள்? ஆன்சர் வந்து தண்ணீரில் எளிதாக நீந்த. அடுத்து, 5வது கொஸ்டின், உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? ஆன்சர் குருத்தெலும்பு. அடுத்த 6வது, கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? ஆன்சர் கால். அடுத்து 7வது, முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? ஆன்சர் வந்து கழுத்தெலும்பு. நெக்ஸ்ட்டு கோயிட்டடங்களை ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வது டேஸ் எனப்படும்? ஆன்சர் வந்து இடம் பெயர்தல். அடுத்து 2வது, டேஸ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையில் உள்ள மாற்றத்தை குறிக்கிறது? ஆன்சர் இயக்கம். அடுத்து 3வது, உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு டேஸ் எனப்படும்? ஆன்சர் எலும்பு மண்டலம். அடுத்து 4வது, மனிதனின் அச்சு எலும்புக்கூடு டேஸ் 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 மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து மண்டை ஓடு, முக எலும்புகள், ஸ்டெர்னம், முதுகெலும்பு தொடர். மண்டையோடு, முக எலும்புகள், ஸ்டெர்னம், முதுகெலும்பு தொடர். அடுத்த 5வது, மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து மார்பு வளையங்கள் மற்றும் இடுப்பு வளையங்கள். அடுத்த 6வது, 2 எலும்புகள் சந்திக்கும் இடம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மூட்டு. அடுத்து 7வது, இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற உடலின் மென்மையான பாகங்களுடன் டேஸ் இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வரியற்ற தசை. அடுத்து 8வது, டேஸ் தசை கண் பாவையை அகலமாக்குகிறது? ஆன்சர் ரேடியல். அடுத்து, சரியா தவறா என கூறுக, தவறான கூற்றை திருத்துக. ஃபஸ்ட்டு, மனிதர்களின் மண்டை ஓடு 22 எலும்புகளை கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து சரி. அடுத்து 2வது, மனித உடலில் 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளன? இதற்கான ஆன்சரும் சரிதான். அடுத்து 3வது, இடுப்பு என்பது அச்சு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதியாகும்? இதுக்கு ஆன்சர் வந்து தவறு. அச்சு வராது, அதுக்கு பதிலாக இணையுறுப்புன்னு எழுதிக்கோங்க. அந்த அச்சு அடிச்சுட்டு இணையுறுப்புன்னு எழுதிக்கோங்க. அடுத்து 4வது, கீழ் மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டு? ஆன்சர் வந்து தவறு. சற்று வராது, கீழ் மூட்டு வந்து நகரக்கூடிய மூட்டு, அவ்வளோதான். அடுத்து 5வது, இதய தசை ஒரு இயக்கு தசை? இதுக்கு ஆன்சர் வந்து தவறு. அந்த இயக்கு தசைன்னு அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக தன்னிச்சையான தசை, இதய தசை வந்து ஒரு தன்னிச்சையான தசை. அடுத்து 6வது, கையில் காணப்படும் வலை தசைகளும் நீள் தசைகளும் எதிரெது தசைகளாகும்? ஆன்சர் வந்து சரி. அடுத்து நம்ம இந்த 2 மார்க்குக்கெலாம் ஆன்சர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு, மிக சுருக்கமாக விடையளி. எலும்புக்கூடு என்றால் என்ன? ஆன்சர் நமக்கு 240ஆம் பக்கம் இருக்குது. 240ஆம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள், எலும்புகளும் குருத்தெலும்புகளும் இணைந்து மனித மண்டலத்தை உருவாக்குகின்றன பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், கிரானியம் என்றால் என்ன? ஆன்சர் வந்து 236ஆம் பக்கம் இருக்குது. 236ஆம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே இருக்குன்னா, மண்டை ஓடுன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லைன் குடிச்சிக்கோங்க. மண்டை ஓட்டிலேருந்து கிரானியம் உருவாகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கிரேனியம். அது வரைக்கும் 2ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், நமது முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது? இதற்கான ஆன்சர் நமக்கு 237ஆம் பக்கம் இருக்குது. 237ஆம் பக்கம் பார்த்துக்கோங்க. 237ஆம் பக்கம் நமக்கு இங்கே பாருங்கள், முள்ளெலும்பு அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு சைடில் பாருங்கள் முள்ளெலும்புகள் சொல்லியிருக்கா, முள்ளெலும்புகள் இருக்கா? முள்ளெலும்புகள் வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. அவை உடலை முன்னும் பின்னும் மற்றும் பக்கவாட்டிலும் வளைக்க உதவுகின்றன. அவ்வளோ, அந்த 4 லைன் குறிச்சிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த 4வது கொஸ்டின், அச்சு மற்றும் இணைப்பு எலும்புக்கூட்டை வேறுபடுத்துக? ஆன்சர் வந்து 236ஆம் பக்கமும் 237ஆம் பக்கமும் இருக்குது. முதல் 236ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அச்சு சட்டகம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அச்சு எலும்புக்கூடு. அச்சு எலும்புக்கூடுன்னு போட்டுக்கோங்க. அச்சு சட்டகத்துக்கு பதிலாக அச்சு எலும்புக்கூடுன்னு போட்டுட்டு பாயிண்ட் எழுதுவாங்க. முதல் பாயிண்ட் மனித உடலிலிருந்து கொண்டுள்ளது வரைக்கும், ரெண்டாவது பாயிண்ட் வந்து அச்சு சட்டகத்திலேருந்து உள்ளன வரைக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 237ஆம் பக்கம் இணையிருப்பு சட்டகம் இருக்கா, அதுக்கு இணையிருப்பு எலும்பு கூடுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி பாயிண்ட் இணையிருப்புலேருந்து கொண்டுள்ளது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு, இணையிருப்புலேருந்து இந்த கொண்டுள்ளது வரைக்கும் 2வது பாயிண்ட்டு. இது நீங்கள் வந்து அட்டவணை மாதிரி போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு அச்சு எலும்பு கூடு, இன்னொரு சைடு வந்து இணையிருப்பு எலும்பு கூடுன்னு போட்டு அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கட்டத்துலேயும் இது 2வது கட்டத்துலேயும், அப்புறம் இது வந்து இணையிருப்பு சட்டத்தில் முதல் பாயிண்ட் 2வது பாயிண்ட் அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அடுத்த 5வது கொஸ்டின், தசை நார் என்றால் என்ன? ஆன்சர் 241ஆம் பக்கம் இருக்குது. 241ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு தசை நார்னு சொல்லி லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களே, அந்த ஒரு 2 லைன் குறிச்சிக்கோங்க. திசுக்கள்லேருந்து கடினமான பட்டை திசு வரைக்கும். 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், தசை வரையறு. இதற்கான ஆன்சர் 238ஆவது பக்கம் இருக்குது. 238ஆம் பக்கம் தசைகள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இருக்க அந்த 4 லைனையும் குறிச்சிக்கோங்க. அனைத்திலிருந்து தருகின்றன வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், தசை நான் மற்றும் தசை நார் ஆகியவற்றை வேறுபடுத்துக சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 241. இது நீங்கள் அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி அட்டவணை அதை வந்து மேலே ஹெட்டிங் போட்டுட்டு நம்ம அட்டவணை மாதிரி எழுதணும். எதைனா தசை நான் போட்டுட்டு அந்த 2 லைன் அந்த மூட்டுகளிலிருந்து பட்டை பொடி திசுக்கள் வரைக்கும் எழுதிக்கோங்க. தசை நான் போட்டுட்டு இந்த திசுக்கள்லேருந்து பட்டை திசு வரைக்கும் எழுதிக்கோங்க. அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம 7 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம சுருக்கமான விடைகளுக்கும் விரிவான விடைகளுக்கும் அடுத்த வீடியோவில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.